காக்காவை கரப்பணமால விழுந்துச்சு. இருந்தாலும் கொளிஞ்சு வாக்கு சுத்தன்னு காட்டணும்ல. பாடுறா, உங்க அப்பா மயில் பொம்மைலாம் வாங்கி தந்திருக்காரு. என்ஜாய். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்டா நண்பா. நம்ம ஃபெயில் ஆயிட்டங்கிற சோகத்தோட நம்ம கூடவே இருக்க நம்ம நண்பனும் ஃபெயில் ஆயிட்டங்கிற சந்தோஷம் தான் பெருசா இருக்கு. ஏன்டா நான் ஃபெயில் ஆனதுக்கு எங்க வீட்ல இருந்திருந்தா எங்க அப்பா என்னை கண்டிப்பா உரிச்சு எடுத்துருப்பாருலடா. அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்புடா. நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தப்பா தான்டா தெரியுது. நீ எங்கேயாவது என் கண்ணில் சிக்கிட்டோம் வச்சுக்கிறேன். ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? தப்பு தான். நான் ஏதோ கோவத்தில் என்ன மாரி கை நீட்டிட்டேன். ஆனால் என்னை பற்றி என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். அவள் இப்படி புணக்கிட்டு போகலாமா? அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. பொம்பளைங்க தான் ஆகும்னா பொத்துக்கிட்டு வந்துடுமே. நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நாமளும் கூட சேர்ந்து மல்லு கட்டினா அப்புறம் குடும்ப நேரத்துக்கு ஆகிறது. நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. 4 வார்த்தை சொல்லி போய் கூட்டிடுவா போ. போனவளுக்கு வர தெரியாதா? வருவா. என்னடா இத்த பெரிய கல்ல கையில வச்சிருக்கிற? அந்த ஆளு கூட என்ன சேர்த்து வைங்கன்னு எங்க அம்மா உங்ககிட்ட சிவாரிசு கேட்டுச்சா? ஒண்ணு மண்ணா இருக்கும்போது எதுவும் தெரியாதுடா. கெட்டது நடக்கும் போதுதான் சொந்த பந்தம் கூடலாம் கஷ்டம் தெரியும். ஒரு மண்ணு எங்களுக்கு தெரிய வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங் கம்மிண்டா நண்பா. யாரா ஹீரோ? விஜய் வராராமா? அட இல்லைங்கக்கா, அசித் வராராமா. எம்ஜிஆர் வரலையா? நமிதா வருமா? வந்தானா நல்லா இருக்கும். அப்ப யார்தான்டா வரா? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழ்ல பேசுவியாடா? ஆக்சுவலா அந்த டேட்ல வந்து நான் சுவிட்சர்லாந்துல இருப்பேன் சார். சார் நீ எதுவா இருந்தாலும் என் மேனேஜர் விஜய் கிட்ட நீ பேசுங்க. இந்த ஏய் இதுக்கப்புறம் பேசினாங்க நான் போன கொடுத்தேன். குட் மார்னிங்ண்ணே. சென்ட்ராயன், என்ன இது? என்னண்ணா? என்ன சென்ட்ராயன் இது? கொடண்ணே. அது கொடை எனக்கு தெரியும் சென்ட்ராயன். அது ஏன் ராத்திரில பிடிச்சிருக்கீங்க? மூடர் குடம் 2 சாங். லெனின், ஏடா உடம்பு சரியில்லையா? ரசிக்குதுப்பா. நண்பா, வெள்ளைக்காரனை தோத்துட்டு சுதந்திரம் வாங்கணும், வெள்ளைக்காரனை தோத்துட்டு சுதந்திரம் வாங்கணும். நம்ம வரலாற்றையா தொண்டை தண்ணி ஒத்த கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலரா. ஆனா சுதந்திரம்னா என்னன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. ஊசா வெள்ளக்காரனை கூட துரத்திடலாம்டா. ஆனா உங்க அப்பா துரத்தவே முடியாதா, பின்னாலே வராரா. இப்ப பாரேன். டாடி வாங்கி என்ன அவன் நவர சொல்றான். கொலை பசியில இருக்கடா. அண்ணா கொலை வெறியில இருக்கான்டா. டேய் சொன்னா கேளுடா. ஆ லெஃப்டே, ஆ ரைட்டே. டாடி வாங்கி நவரா. பின்னாடி ரியாக்ஷன் எப்பறா இருக்கு? உன் தம்பி இது வயலண்டா இருக்கு, ஆனா உங்க அப்பா அது ரொம்ப சைலண்டா இருக்கு. அதான்டா பயமா இருக்கு. எப்படி கேவலமா இருக்குடா. என்னடா சவுண்ட் பேக்ல போகுது? உங்க அப்பா இருந்தாலும் என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரா. கோயிங்டா. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. வணக்கம்.
என்ன மணியா, சேல்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு போல. கிராமத்துல ஹோட்டல் வச்சா யார் வந்து சாப்பிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்த, இப்ப சந்தோஷமா? அட ஏண்ணே, இதோ இந்த முருகனோட பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஊருக்கு போனதால இங்கே வந்து சாப்பிட்றான். அடுத்த மாதம் அவன் வந்ததும் இவனும் வரமாட்டான். என்ன வியாபாரம்? பிரசவத்துக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா, பிரச்சனை பண்ணிட்டு போன பொண்டாட்டி. இனி உனக்கு 2 பெர்மனன்ட் கஸ்டமர் ஷியர். வரட்டா? நல்லா உப்பு புளி போட்டு சாப்பிட சொல்லு. டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டிராக்டர் மேலே ஏறாதுன்னு. ஸ்டேரிங் போயிருண்டா. இப்படிதான் போன வாரம் டிவி நோண்டி 2000 செலவு வச்ச, இதை நோண்டி வை, இதுக்கும் சேர்த்து அழுவுறேன். ஏன்டா இப்படி படுத்துற? இப்ப நான் என்ன பண்ணேன்? சும்மா தானே உட்காந்துருக்கேன். நீ எப்ப சும்மா இருந்திருக்க? ஏதாவது சல்ல பண்றதா அவன் வேலையை. இங்க பாருங்க, என்ன திட்டலாம் வச்சுக்காதீங்க. என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் வீட்டுல உட்காந்து எனக்கே உரிமை இல்லைன்றியா? அண்ணா, இப்ப அவனை எதுக்கு திட்டுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன சொல்றது? அறந்த வலை சுத்திட்டு இருக்கான், மாமனை திட்டக்கூடாதா? உங்க தங்கச்சி பையனை திட்டத்துக்கு தாங்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆனா உங்க தங்கச்சிக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி புருஷனோட சேர்த்து வைக்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதே உங்க பிள்ளை வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா பாத்துட்டு அக்கறை இல்லாமல இருப்பீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை தோட்டத்து உறுதியிலே குறியா இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா எங்க அம்மாக்கு தர வேண்டிய சொத்தை தாங்க, நாங்க போயிடுறோம். டேய், அங்கங்க அனாதை குழந்தைங்க அப்பனா தலை ஏங்கிட்டு கிடக்குது. பெத்த அப்பன்ட்ட போறது உங்களுக்கு வலிக்குதா? ஆமா, வலிக்குதான். எனக்கு அம்மா மட்டும் போதும், அப்பா வேண்டாம். ஏன் கேப்பா எல்லாம் ஊர் சுத்துறதுக்கா? இங்க பாரு புஷ்பம், நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து பொழைக்கிற வழிய பாரு. இவ இங்கே கிடக்கட்டும். என் பையனை இங்க அனாதையா விட்டு என்ன போய் சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்ததுன்னா நாங்க இப்பவே இந்த வீடு விட்டு போயிடுறோம். இவங்க இப்ப யார் பாரம்னு சொன்னாங்க? ஏய் போ. எங்க இடத்தவங்க ஜம்பா எல்லாம். பாஸ், படம் எப்ப பாஸ் ஆரம்பிச்சிச்சு? அது ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு பாஸ். நம்ம படத்தை கேட்ட பாஸ். பாஸ், வாழ்க்கையில முதல் தடவை என் மாமா பிள்ளைய கூட்டிக்கிட்டு தியேட்டருக்கு வந்து ஆளே இல்லாத ஓரத்தில் உட்காந்து படம் பார்க்குறேன் பாஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. யூ கண்டினியூ பாஸ், யூ கண்டினியூ, யூ கண்டினியூ. வா, அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஏன்? இங்க ஒரே மூட்டை பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. வா. Come on, boss. Come on, come on. பாஸ், உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? No problem, boss. You continue. Come on, come on. பாஸ், தயவு செஞ்சு. Okay, boss. You continue. You continue. You continue. இங்கேயும் மூட்டு பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. வா, வேற பக்கம் போலாம். You continue. You continue. பாஸ், இன்டர்வல் விடுவீங்களா பாஸ்? பாஸ், நான் இன்னும் படமே ஆரம்பிக்கல பாஸ். பாஸ், அங்க ஒருத்தர் சென்சார் எல்லாமே படம் ஓட்டுறான் பாஸ். அங்க போய் உட்காருங்களேன். 1 ticket, 3 படம். சூப்பர் பாஸ். பாஸ், கிளைமாக்ஸ் நான் சொல்வீங்களா பாஸ்? ஓகே பாஸ். யூ கண்டினியூ. யூ கண்டினியூ. யூ கண்டினியூ. ஏய், உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்கா கிழக்கா ஏய், இறந்து விட லூசு, கையை கம்மி.
எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. இப்படிலாம் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்களா இல்ல மேரேஜ் பண்ணிக்கோங்களா? அதே பர்றா சேர்த்து வச்சது நானு. கல்யாணம் பண்ணிக்கலாம் விட்டுருனா சும்மா டார் ஆக்கிட மாட்டேன். ஓ மை காட், என்னாச்சுடா? அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்க அப்பா அம்மா ஜாயின் ஆயிடுவாங்க. அப்புறம் உங்க அப்பா அடி அங்கேயே சாண்டிதான். அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க எப்பறம் ஒன்று சேருவாங்க? அறிவு இருக்கு அவனுக்கு. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. எங்க டாடி எங்க மம்மி குழந்தைய பிறக்கலன்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி செத்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அங்க வந்த பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்க வேண்டியதானே அட்வைஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்க 2 பேருக்கு கல்யாணத்துக்கும் உங்க மம்மி டாடி கம்மிங் ஆகணும்ல. அப்போ யாராவது இந்த மாதிரி புத்திமா சொல்லி சேர்த்துச்சிட்டா என்ன பண்ணுவேன்? எல்லா வீட்லயே ஜாயின் பண்ணி வச்சவங்க கல்யாண வீட்டுல சும்மா இருப்பாங்களா? பேட் திங்கிங். சேர்த்து வச்ச காதலை எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கிறேன்டா. என்னங்கண்ணா புல்லட் பஸ்ல ஏறுது? பஸ் தான்டா, புல்லட்ல ஏறக்கூடாது. இந்தா ஏன் புஷ்பம் வீட்டுக்கார பக்கத்துல இடம் இருக்கே, போய் உட்கார. புருஷன் பக்கத்துல உட்காரத்துக்கு என்ன யோசிக்கிற? மா உட்காருங்க. என்னடா ஆள் இருக்கிறது கூட தெரியாம போற? என்னடா மறைக்கிற? ஆமா சொல்லலாம் நீ அடிப்பா, சொன்னா மாமா அடிக்கும். உங்க 2 பேத்துக்கு நான் மத்தலமா? சொன்னா மாமா அடிப்பானா? ஏன் என்ன மாமா சரக்கு அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் தெரிஞ்சா அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீல, அதான். என்னது தண்ணி தம் அடிப்பானா? டேய் உண்மை சொல்றா. நம்பிக்கை இல்லைன்னா பாரு. என்னடா அதெல்லாம்? இது தம் அடிக்கிறதுக்கு, இது சரக்கு அடிக்கும்போது தொட்டுக்கிறதுக்கு. இது கொய்யாத்தல. இது எதுக்குடா? சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்கன்னா நாத்தடிக்காதான். அது மட்டும் இல்லக்கா. ஏண்டா முழுங்குற? சொல்டா. எங்க ஜெயந்தி அக்கா இல்ல? ஆமா. அது மாமாவுக்கு மனைவியாராம், நீ ஸ்டெப்னியாராம். மனைவியார்னா தெரியும், ஸ்டெப்னியார்னா என்னக்கா? நான் அவனுக்கு ஒப்பாட்டியும். நீ பத்த வச்ச தெரியாம மாமா பத்த வச்சிட்டு இருக்கான் பாரு. ஏய் ஜிங்கிலி, டேய் அக்கா என்ட்ரிடா. தம் அடிப்பியா? இல்லையே. சரக்கு இல்லையே. ஏன்? யார் சொன்னது? வேற யாரு? உன் கூட வச்சிட்டு இருந்த கை புள்ளதான். போய் சொல்ற. இருக்கு. அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க நீ. ஏ லூசு, இருந்தா தானடி மறைக்கிறதுக்கு. நான் தான் இல்லன்றல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. ஆமா இருக்கு. என்ன அதுக்கு இப்போ? அப்புறம் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்ச? சொல்லு. லூசடி நீ. கூட பிடிக்க மாட்டேங்குதே. ஆளப்பாரு. பூ வண்டுமா இருந்தீங்க, இப்ப எலியும் புனியமா ஆயிட்டீங்க. வந்துருச்சுடா நாட்டாமக்காரக்கா. வாண்டாடா வந்து வம்புல வருது பாரு. என்ன முட்டிக்கிச்சா? ஆமாடி முட்டிக்கிச்சு. ஏண்டா அவ உனக்கு பொண்டாட்டி, நான் ஸ்டெப்னியா? ஏய் என்னாச்சு உனக்கு? என்னமோ ஆச்சு. கேட்டதுக்கு பதில் ஆமாவா இல்லையா? மாமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எடு கைய. எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டி காரணம். நீயா? ஏய் சாணி பிடிச்சவள. ஏண்டா நீ இப்பவே இப்படி பேசுறியே? கல்யாணம் பண்ணா எவ்வளவு பேசுவ? உன்னை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு கட்டிக்காமலே இருக்கலாம். கட்டிக்காத. நீ கட்டிக்கலாம். ஊர்ல வர பொண்ணு இல்ல எனக்கு. போடி. கையை நீட்டினா கழுத்து எடுத்து 1000 பேர் இருக்கா. பெருசா பேசுறா. சும்மா உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிட்ட. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருச்சுல? இது பத்தாதேடா. என்ன ஃபீல் பண்றியா? லூசு. போன வேகத்திலே திரும்பி வருவா பாரு. அவ வந்தா வராட்டி போறா. நான் சொல்லல?
கடவுள் சத்தியமா நீ எனக்கு வேணாடா